அதுக்கும் மேல குரு பகவானோட பார்வை 5ஆம் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறான். பூர்வீகம் சார்ந்து நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருக்கு, அத்துணை பொறுப்புல எத்தனை நல்ல விஷயம் செஞ்ச அத்துணை நல்ல விஷயத்துக்கும் நல்ல கர்மாக்களுக்கும் பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைங்களால பெருத்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். பிள்ளைங்க எப்படிங்க தங்க கம்பியா மாறிடுவாங்களா, ஸ்ரவன்குமாரா மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. முதல்ல இருந்ததை விட பரவாயில்லைங்க, எங்க பிள்ளைனால எனக்கு பயங்கர தொல்லை இருந்துச்சு, இப்போ ஓகே நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. கணவனுக்கும் மனைவிக்கும், நீங்க கடகராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப், உங்களுக்கும் ஒரு பிசினஸ் பார்ட்னருக்கும் ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஒரு விஷயத்தை ஒரு முறை ட்ரை பண்ண நடக்கலைங்க, 2வது முறை ட்ரை பண்ண நடக்கலைங்க, 3வது முறை ட்ரை பண்ண நடந்துருச்சு, நடக்காதுன்னு சும்மா அசால்ட்டா ட்ரை பண்ணுங்க நடந்துருச்சு. அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டத்தையும் நம்ம முயற்சி பண்ணா ஈஸியா கிடைச்சிடும். எக்கி பறிக்கிறோம், புளியங்கா பறிக்க முடியல, 4 முறை எக்கணும் பறிக்கவே முடியல, 5வது முறை பயங்கர கோவத்தனமா இந்த முறை பறிச்சா சரி இல்லைன்னா விட்டு போலாம்பான்னு எகிர்றோம், பறிச்சுட்டோம். அந்த கதை தான். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்